Assalamualaikum lovelies, welcome to Ridhu's Mom Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி மீன் குழம்பு பண்றேன் அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு அரைச்சி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஆனியன் டொமேட்டோ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நான் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோ ஒரு 9 எடுத்திருக்கேன். தென் வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 100 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஸோ அது வரைக்கும் ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம நறுக்கி வச்ச டொமேட்டோவும் போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அரைக்க தானே போகிறோம். ஸோ அதனால நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகி வரதுக்காக நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போ நான் வந்து நல்லா வதங்கி வரும். தென் வந்து மிளகாத்தூள் நான் இப்போ வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அப்படி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ்க்காக நான் இந்த குழம்பு வந்து வைக்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஆக. அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வதக்கின மசாலா வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ திரும்ப நான் வந்து ஒரு 100 ml வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு தென் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகும் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுட்டு ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டேன். அதை வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். தென் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அதையும் எடுத்து நம்ம ஆயிலில் வந்து போட்டுக்கலாம். அந்த மசாலாவும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு, நான் வந்து மீன் குழம்புக்கு மெயின் தேவையே வந்து மாங்காய் தான். ஸோ நான் வந்து மாங்காவையும் எடுத்து ஒரு முழு மாங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தென் வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் ஒரு புளி வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில், அதையும் எடுத்து நம்ம போட்டுட்டோம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், நாங்கள் இவ்வளோ குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். திரும்ப பார்த்து எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வந்து கீற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து இன்னும் மாங்காய் வந்து வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால நான் வந்து மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து மாங்காய் வெந்துச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். நான் வந்து சங்கரா மீனும் அப்புறம் வந்து வவ்வால் மீனோட தலை, ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு தான் நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு, ஏன்னா மீன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டோன்னா மீன் வந்து குழஞ்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ மீன் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு மீன் குழம்பு இறக்க வேண்டியதுதான். இதுதான் என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு. இதில் கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது, ஆனால் மீனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.